ஆயில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆயிலில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல இந்த கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் ஆயிலில் வந்துட்டு இந்த சாரெல்லாம் இறங்கும். நம்ம போட்டிருக்க பூ எல்லாமே பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம பன்னீர் ரோஸு. இது எல்லாமே பாருங்கள் எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்துட்டு நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட வந்து 113 இன்க்ரீடியண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. என்கிட்ட வந்து நிறைய பேர் ஆயில் எடுத்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு நான் ஆயில் மேக் பண்ணுறது எப்படின்றது வந்து யாருமே நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்னென்ன போடுறீங்க ஆயிலில் அப்படின்ட்டு. அதாவது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்ல தேவை கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆயிலில் என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்டதுனால